ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு, அதாவது பராப வருடம் எப்படி இருக்க போகுது, துளாராசி நேயர்களே உங்களுக்கு எப்படி இந்த ஆண்டு அமைய போகுது அப்படின்றது தான் தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுக்கிர பகவானால் ஆளப்படக்கூடிய உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்க போகுதுங்க. அதாவது தொழிலில், நிதி நிலையில் எல்லாத்துலேயுமே நீங்கள் முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஆண்டாக, ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த பராப வருடம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதிக்கு அப்புறமாவே உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்களானது கிடைக்க ஆரம்பிச்சிடுங்க. இருந்தாலும் ஜூன் டு நவம்பரில் பார்த்தீங்கன்னா வேலையில் மாற்றம், அலைச்சல், குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இதெல்லாம் வர மாதிரி இருக்கும். என்ன நடந்தாலும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும், தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும். அதனால் இதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த ஆண்டினுடைய தொடக்கம் நிதி அளவில் உங்களுக்கு சுமாராக இருந்தாலுமே கூட ஏப்ரலுக்கு அப்புறமா, அதாவது குரு பயிற்சிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக நீங்கள் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் அடைவீங்க. நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் எல்லாமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். சொல்லப்போனால் சொத்துக்களுடைய சேர்க்கையானது இருக்கும். அதே போல தான் உங்களுடைய வேலையும் சரி, தொழிலும் சரிங்க, அதுவுமே சிறப்பாக இருக்கும். ஏன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க ஒவ்வொருத்தருக்குமே திறமையால் பாராட்டுக்கள் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலை உங்களுடைய திறமையை ரொம்ப ரொம்ப சிறப்பாக வெளிக்காட்டும். அதனால் எல்லாருமே பெருமைப்படுவாங்க. ஜூன் டு நவம்பர் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வேலையில் மாற்றம் கிடைச்சிடும், இல்லைனா இடமாற்றம் இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் வியாபார ரீதியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய லெவலில் லாபத்தை பார்ப்பீங்க. புது முயற்சிகள் எது எடுத்தாலுமே உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியானது ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் இருக்கும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த சுபகாரியங்கள், திருமணங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லாமே நல்லா இருந்தாலுமே கூட ஆரோக்கியத்தில் துளாராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும். இந்த காலகட்டங்களில் ஜூன் டு அக்டோபர் வரைக்கும் பழைய நோய்கள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அது மீண்டும் இப்போ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தோலில் இல்லைனா மூட்டு வலி இது மாதிரி ஏதாவது ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு பராப வருடங்க. ஸோ இந்த ஆண்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் சனி, குரு திரிகோணத்தில் இணையிறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தாங்க. 32 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும்தான் நிகழும் இந்த அமைப்பும் கூட. ஸோ குருவுக்கு சக்தி கொடுக்கறது போல் சனி பகவான் திரிகோணத்தில் அமர்ந்திருக்கிறாரு. இதனால் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களானது ஏற்படும். இந்த காலகட்டங்களில் துளாராசி நேயர்களுக்கு தான் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களானது ஏற்பட போகுதுன்னு சொல்லணும். ஏன்னா துளாராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா பாக்கியத்தில் குரு ஜூன் மாதம் வரைக்கும் இருப்பார். அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும். வீட்டில் எல்லா நல்ல காரியங்களும் நடக்கும். எல்லாருமே உங்களை வச்சு தான் பேசுவாங்க. நீங்கள் தான் எல்லாத்துக்குமே தலைமை தாங்குற மாதிரி. நீங்கள் இல்லாமல் ஒரு விஷயத்த கூட பேச மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும். உங்களுடைய பார்வை, திட்டமிடுதல், கலாச்சாரம் இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஜூன் மாதத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நவம்பர் வரைக்குமே கொஞ்சம் சிக்கல்கள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10வது இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார் அப்படின்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுங்க. வேலையில் மாற்றம் ஏற்படும், இல்லைனா துறையில் மாற்றம் இருக்கும். அலைச்சல் அப்படிலாம் எல்லாமே இருக்கத்தான் செய்யும். கன்சல்ட் உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ புதுசாக வேலை, புதுசாக தொழில் அப்படின்னு எல்லாமே புதுசு புதுசாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 10ல் குரு இருக்கிறதுனால ஒப்பந்தம் போடுறது, வாடகை வருமானம், வியாபாரம் செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த டைமில் நீங்கள் செய்யலாம். ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது சப்கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, இது மாதிரியான யோகங்கள்லாம் இருக்குது. 10வது இடத்துல குரு திரிகோணத்தில் சனி பகவானோட வர்றதுனால வேலை, தொழில், அந்தஸ்து, உத்தியோகம், வியாபாரம் அப்படின்னு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். குறிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே பள்ளி, கல்லூரிகள், வங்கிகளில் வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. துளாராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மேல் அதிகாரிகளுக்கு எந்த விதமான அட்வைஸும் கொடுக்காதீங்க. அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் நீங்கள் யாரையும் நம்பவும் கூடாது. அதையும் தவிர்த்துக்கணும். வேலையில் மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். நிச்சயமாக துளாராசி நேயர்களுக்கு ஜூனுக்கு அப்புறமா குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. குழந்தை வீட்டில் நிச்சயம் பிறக்குங்க. அதே போல் தாயோட உடல்நிலை, பாட்டி, தாத்தா இவங்களுடைய உடல்நிலையும் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகளானது ஏற்படுற மாதிரி இருக்குது. காசு, பணம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக துளாராசி நேயர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்கவே இருக்காதுங்க. எந்த பஞ்சமும் இல்லாமல் நீங்கள் சிறப்பாக தான் இருப்பீங்க. வீட்டில் சொல்லப்போனால் சுபிட்சம், மன நிம்மதி இப்படின்னு எல்லாமே கிடைக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்னு ஒன்றுமே கிடையவே கிடையாது. முக்கியமாக ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடியவங்களோட கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே நல்லது. அதே போல் பொருளாதார ரீதியாக துளாராசிக்காரங்க இது வரைக்கும் இருந்த நிலையே வேறு, இனிமேட்டுக்கு இருக்க போகிறதே வேறுங்க. ஸோ நல்ல முன்னேற்றம் இருக்கும். மிக சிறந்த அளவுக்கு நீங்கள் வருவீங்க.
அதாவது செலவு அப்படின்றத கூட அத்தியாவசிய செலவு மட்டும் பண்ணுங்கள். கடன்லாம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாணவர்களுக்கெல்லாம் கல்வி நல்லா இருக்கும். இன்ஜினியரிங் துறையில் நீங்கள் பெரிய அளவில் சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. தொழில்நுட்பம், பொறியியல் துறை, மருத்துவம் இது சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க, இல்லை மீடியா துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் சூப்பராக இருக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பாசிட்டிவாக வந்து நடக்க போகுது. ஆனால் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களானது இன்னுமே இருக்குன்னு தான் சொல்லணுங்க. ஏன்னா துளாராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டமானது எப்படி வருதோ அதே போல் கூடவே ஆபத்தும் வரும். துன்பம் வந்து நீங்குமா அப்படின்னு சொல்லப்போனால் கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு வந்து துன்பம் நீங்க போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போக போகுது. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4, 5க்குரிய சனி பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அது பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அவர் பாக்கியத்தில் அமர்ந்ததோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியை தாங்க பார்வையிடுறாரு. குரு பகவானும் நல்ல வளர்ச்சியை பாதையை தான் உங்களுக்கு காட்டுவார். ஸோ அதனால் நீங்கள் நல்ல செல்வ வளத்தோடு இருக்குவீங்க. உங்களுடைய எண்ணங்களின் வடிவங்களை வந்து நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? அது எப்போ நம்ம செயல்படுத்த போகிறோம் அப்படின்ற ஒரு நினைவோல வந்து இருந்துகிட்டே இருக்கும். அது மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ செயல்படுத்துவீங்க. உங்கள் ராசிக்கு 3ஆம் 6ஆம் இடத்து அதிபதியான குரு ஆண்டினுடைய தொடக்கத்தில் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுடைய எதிர்கால பலன்களை எல்லாம் சிறப்பாக்கி கொடுப்பாரு. புனித நீராடல், மகான்களுடைய தரிசனம், புனித யாத்திரைகள் போயிட்டு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ நீங்கள் செய்யறதுக்கான சான்ஸ் இருக்குது. எல்லாமே தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமா நடக்கும். எதிலுமே வந்து தைரியத்தோட துணிச்சலோடு நீங்கள் செயல்படுவீங்க. காரணம் இல்லாமல் எந்த ஒரு செயலையும் செய்யாதவங்க தான் துளாராசிக்காரங்க. இப்போ உங்களுக்கு அப்படிதாங்க. தொழில் ஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்று இருக்கிறாரு. ஸோ தனித்த குரு இருக்கிற வரைக்குமே உங்களுக்கு தொழிலில் பல இடையூறுகள் அப்படின்றது இருக்கும். கேதுவோடு இணையக்கூடிய நேரத்தில் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அதனால் இப்போதைக்கு வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை. தனஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அப்படிங்கும் பொழுது வேறு என்ன வேணும்? பணப்புழக்கம் சூப்பராக இருக்கும். எடுத்த நல்ல காரியங்கள் எல்லாமே சிறப்பாக முடிச்சு காட்டுவீங்க. சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு அப்படின்றதுனால கண்டிப்பாக துளாராசிக்காரங்க இந்த தமிழ் புத்தாண்டினுடைய இறுதிக்குள்ளே சொந்த வீடு இல்லைன்னா சொந்த வாகனம் இதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ உங்களில் யாருக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம். ஏற்கனவே நீங்கள் வீட்டு மனையில் இருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் நிச்சயமாக புதுசாக வீடு கட்டக்கூடிய சூழ்நிலைகள்லாம் அமையுங்க. அதே போல் பழைய வாகனத்தை நீங்கள் புதுப்பித்து புதுசாக வாங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு ஏதாவது வேலைகள் அமையாமல் இருந்தது அப்படின்னா கூட இப்போ உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு தொழில் வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது. இந்த டைமில் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமான சனி பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா மிக மிக யோக பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. எல்லாவற்றையும் விட உங்களுக்கு இப்போது கடனை வந்து முற்றிலுமாக வந்து அடைக்க போகிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தேவைகளை எல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு தேவையான கடனானது இப்போ நிச்சயம் கிடைக்கும். ஸோ அதன் மூலமாக நீங்கள் வளர்ச்சி அடைகிறது சாத்தியமான ஒன்று. வங்கி மூலமாக கடன் பெறுறது, தொழில் மூலமாக அதை வந்து வளப்படுத்திக்கிறது, இதெல்லாம் வந்து இப்படி சிறப்பாக செய்வீங்க. வேலையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா பணி சுமையும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். உங்களை மதிக்கக்கூடியவங்களை நீங்களும் மதிங்க. அதே நேரம் உங்களை வெறுக்கக்கூடியவர்களை நீங்களும் வந்து வெறுத்து தள்ளி வைங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட. ஏன்னா அவங்க வெறுக்கும்போது நம்ம அவங்கள வந்து நெருங்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயந்தான். ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் வெளிநாட்டு வேலை செய்கிறவங்க அப்படின்னா உங்களுடைய சொந்த ஊருக்கு நீங்கள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பராப ஆண்டில் நிச்சயமாக உங்களுடைய சொந்த தாயகம் நீங்கள் வந்துடுவீங்க. கணவன் மனைவியினுடைய உறவு நல்லாயிருக்கும். சுறுசுறுப்பாக இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு சில நேரம் ஓய்வு இல்லாமல் உழைக்கிற மாதிரிலாம் இருக்கும் தான். சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. நிச்சயம் அது உங்களுடைய எதிர்காலத்துக்கான சிறப்பான ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் தொழிலில் எடுத்த முயற்சிகள் எல்லாத்தையுமே கைகூடி பார்ப்பீங்க. வரவுக்கு மீறிய செலவுகள் வரதாங்க செய்யும். ஆனால் அது எல்லாமே கண்டிப்பாக சரியாக போயிடும். எதையுமே வந்து யோசித்து செய்யுங்க. அது ரொம்ப முக்கியம். இதில் இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துக்கு அப்புறமா ராகுகேது பயிற்சியானது ஏற்படுது. இந்த ராகுகேது பயிற்சிக்கு பின்னாடி கேந்திரஸ்தானத்தில் வந்து அமரக்கூடிய இந்த ஒரு கிரகங்கள் உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கும். அதுக்கான வாய்ப்புகளை எல்லாம் அமைத்து கொடுக்கும். தெரிந்த நபராக இருந்தாலும் சரி, தொழில் அப்படின்னு வரும்பொழுது கராராக இருந்துக்கோங்க. அதுதான் நல்லது. ராசிநாதன் இருக்கக்கூடிய நட்பு ராசியை பொறுத்து உங்களுடைய பலன்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழிலும் சரி உத்தியோகமும் சரி சிறந்து விளங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ துளாராசி நேயர்களே உங்களுக்கான சரியான பாதையை தேர்வு செய்யுங்க. அதில் நீங்கள் பயணம் செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கும். இதே அரசியலில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பலன்கள் குறைவாக தான் இருக்கும். இருந்தாலும் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஸோ தொடர்ந்து உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு இந்த காலகட்டங்களில் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் கொண்டைக்கடலை மாலை சாற்றி மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி நெய்தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது அதாவது மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய தானங்களை இது வேணால் செய்யலாம். எலுமிச்சை அன்னதானம்லாம் கூட செய்துக்கலாங்க. எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியும் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த எளிமையான விஷயத்தை மட்டும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக துளாராசி நேயர்களுக்கு பிறக்க இருக்கக்கூடிய பராப ஆண்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதை பற்றியெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.